கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே சாப்பாடு அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். ஆனால் சமைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான். சிலருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது சமையல்னா பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆண்களும் நிறைய சமைக்கிறாங்க. ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆர்டர் போட்டு சாப்பிட்றது அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம். அதிகமாக யார் ஆர்டர் போட்டுட்ருக்கா, எதில் ஆர்டர் போட்டுட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறைய ஆப் சொல்லலாம். இப்போது ஜொமேட்டோவில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கால்குலேட்டர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட மக்கள் எந்த அளவுக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நிறையவே இருக்குது. எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 to 4 years காலேஜ் படிக்கும் போது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு ஐடியா இருக்கா? தெரியலையே. 5K இருக்கும். ஓகே, சரி. இவர் செலவு பண்ணது 5Kன்றாரு. நம்ம செக் பண்ணலாம். ஏன் ஜொமேட்டோவில் அதிகமாக ஆர்டர் பண்ணுறீங்க? வீட்டு சாப்பாடை விட ஜொமேட்டோ ஏன் நிறைய பிடிச்சிருக்கு? பேச்சுலர்ஸ் லைஃப், யாரும் இல்லை, வண்டி இல்லைன்னும் போது ஜொமேட்டோ தான். ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 5000 உங்களோட கெஸிங் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 8000 ருபீஸ், 8276 ருபீஸ்க்கு இது வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. 4 வருஷமாக ஜொமேட்டோ கார்டு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், கொடுத்துருக்கேன். அது எந்த மட்டும் இல்லை, எல்லாரும் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் சேர்த்து இருக்கு. அது என்னன்னு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இப்போ இதுக்கு மேலே கம்மி பண்ணணும். இன்னும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சார் பரவாயில்ல, 10,000 கூட தொடலை, பரவாயில்ல. தேங்க்யூ. ஸோ ப்ரோ, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற பழக்கம் இருக்கா? ஜொமேட்டோ நான் என்னோட ஆப் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டோட ஆப்பில் தான் மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணுவோம். நான் என்னோடதுல ஸ்விக்கி தான் யூஸ் பண்ணுவேன். நான் எப்போ ஸ்விக்கி பார்ட்னர் நீங்கள். ஓகே, சரி. ஜொமேட்டோவில் இது வரைக்கும் நீங்கள் போட்ட ஆர்டர் எவ்வளோ அப்படின்றதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? நாங்கள் பண்ணது இருக்கும் ஒரு 2000-3000 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். 2000-3000. சரி. உங்களோட ஃப்ரெண்டு மொபைல் ஆட்டை போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணலாம். 2000 சொல்லியிருக்கீங்க நீங்கள். ஓகே, சரி, செக் பண்ணலாம். அவர் கால் பண்ணுறீங்களா? ஹலோ, டேய் உன் நம்பர் சொல்லு. 86677. என்ன 10 நம்பருக்கு 9 நம்பர் தான் இருக்கு. எத்தனை நம்பரா சொன்னேன்? 86677. எவ்வளவு கிட்ட இருக்கு தெரியுமா? 2000 சொல்லி இருக்காங்க. எவ்வளவு வருதுன்றத செக் பண்ணலாம். தெரியாம என்ன பண்ணிருக்கீங்க? வந்து சாப்பாடு மட்டும் தானே அதுல. 6000. 66,339. பாவி டேய். என்னங்க 2000 சொன்னீங்க, 66,000 ரூபாய் கட்டுது. அதான் நாங்க பண்ண வரைக்கும் அவ்வளவுதான் பண்ணிருப்போம். ஆனா அவன் என்ன உங்களுக்கு தெரியாம போல. ஆக்சுவலி ஒரே அக்கவுண்ட் 10-15 பேர் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்ல மோஸ்ட்லி அவனை யூஸ் பண்ணுவான். நாங்கள ஒண்ணா இருக்கும்போது மட்டும் தான் அவன் ஆர்டர் பண்ணுவான். அது ஒரு 3-4 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஆர்டர் பண்ணும்போது அவ்வளவுதான் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பகல தான் சாப்பிட்டுருக்கான் போல. ஓகே, அதை பார்க்கும்போது எப்படி கஷ்டமா இருக்கா? 66,000 ரூபாய் நம்ம இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ஆப்ல போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. 66,000 நம்ம ஆப்ல போட்டுக்கனால நம்ம சாப்பிட்டது தானே, சும்மா புண்ணும் போல. நம்ம சாப்பாடு தான் முக்கியம். ஓகே, டன். ஸோ ப்ரோ, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற பழக்கம் இருக்கா? இருக்கு, ரெகுலராக ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்கிறது பார்த்தா நிறைய காசு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஜொமேட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு டைமில் ஒரு கண்டினியூஸாக நடந்தது. அப்புறம் மோஸ்ட்லி இந்த பேச்சுலர் லைஃப்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு கணக்கே இல்லை. இப்போ ஆஃப்டர் மேரேஜும் சம்டைம் குக் பண்ணல அப்படிங்கும்போது நைட் டைம்லலாம் கணக்கே இல்லை, போயிட்டே இருக்கும். ஸோ ஒய்ஃபோட சாப்பாடு பிடிக்குமா, ஜொமேட்டோவில் வர சாப்பாடு பிடிக்குமா? ஆமாம், வீடியோவில் இருக்கிறதுனால ஒய்ஃபோட சாப்பாடு தான் பிடிக்கும். ஆமாம், ஆஃப் த ரெக்கார்ட்னா ஜொமேட்டோ நார்மலாக ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. அப்புறம் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் ஹைஜீனிக் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா. ஓகே, ஆமாம். இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக அதில் காசு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக கரண்டி எல்லாம் எங்கேருந்து விழும்னே தெரியாது. ஏன்னா என்னென்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண நிறைய டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஆர்டர் பண்ணதே, அந்த மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, இப்போ நாங்கள் தெரியப்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நம்ம செக் பண்ணலாம். ஸோ அவரோட டேட்டா ஃபெட்ச் ஆகிட்டு இருக்கு. 12,582 போச்சு இன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டைமில் ஆர்டர் பண்ணது தான், ரொம்ப வருஷம்லாம் கிடையாது.
12,582 வருது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போடும்போது தெரியாது, இப்போ டோட்டலாக பார்க்கும்போது இவ்வளோ அமௌண்ட் உள்ள இருக்கு அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமாம் ஆமாம் தோணுது. இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு பயங்கர ரிவர்ட்டும் இருக்குது. என்ன ஏதோ என்னால் முடிஞ்சதை குடும்பத்தில் பண்ணி விட்டுட்டேன். நல்லது, சந்தோஷம். ஸோ இங்கே ரொம்ப நேரமாக வந்துட்டு ஃபுட்டை பற்றி ஒருத்தவங்க ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேபி அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஷண்மதி, என்ன பண்ணுறீங்க? அக்கா, நான் வந்துட்டு பசிக்குது, வெளியே தான் போய் சாப்பிட முடியலன்னு சும்மா ஸ்க்ரால் பண்ணியாவது பசி தீர்த்துக்கலான்னு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டான டைமிங் தான். ஆக்சுவலி ஆர்டர் போடுறது அப்படின்றது வந்து எல்லாருமே இப்போ பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபுட் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜொமேட்டோவில் எந்த அளவுக்கு ஆர்டர் போட்டிருப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஒரு 3,000க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். சரி, இப்போ செக் பண்ணலாமா நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு? ஓகே. ஓ, 1028. ஸோ 3,000 நினச்சிங்க. சார் நானும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆங்ஷியஸாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய அமௌண்ட் இருக்குன்னு நினச்சேன். இல்லை, என் அக்கௌண்ட்டில் கம்மியாக போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நிறையா போட்டுருவேன். அதுதானே ஸ்மார்ட்டான பிள்ளை. ஓகே. ஸோ சங்கீதாக்கா என்ன பண்ணிருக்கீங்க? உன் வீடியோ தாம்மா பார்த்துட்ருக்கேன். ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கீங்க. எஸ், கொஞ்சம் அப்படி கிறக்கமாக இந்த சண்டேவா இந்த லஞ்ச் டைமிங்கில் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். நினப்பிலே இரு, நீ என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் வந்தாலே சண்டே நினைப்பு வந்துடுது. ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வந்து இப்போது நியூலி மேரிடாக இருக்கீங்க, சமைக்கிற இதெல்லாம் ஜேர்னி அதிகமாக இருக்கும், ஆர்டர் பண்ணுற ஜேர்னி முன்னாடி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கும் இப்போ சமைக்கிறதுக்கும் எப்படி இருக்குது இந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஆர்டர் பண்ணதுக்கு வந்துட்டு காலிங் பெல் சவுண்டு கேட்கும், போய் சாப்பிடுவோம். இப்போ குக்கர் சவுண்டு கேட்கும், போய் சாப்பிட்றோம். ரைட்டு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பீங்க ஜொமேட்டோவில். பாதி சொத்தா அதுக்கு தான் போயிருக்கும், அது ஸ்விக்கி ஜொமேட்டோ இது ரெண்டுத்துக்கு தான் போயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஜொமேட்டோவில் உங்கள் சொத்தை எவ்வளோ எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணலாமா? அதெல்லாம் எதுக்கு நீ செக் பண்ணுற? ஒரு கியூரியாசிட்டிக்கு. வேடா. இல்லை நான் பண்ணியே ஆவேன். இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் போங்க, நீங்கள் ஜொமேட்டோ எக்ஸ்டென்ஷன். அவசியம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா? கண்டிப்பாக எனக்கு பண்ணியே ஆகணும். சரி, 1350. பரவாயில்லையே, கம்மியா இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஜொமேட்டோவோட ஸ்விக்கியில் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். ஏன்னா ஜொமேட்டோவில் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நான் எப்போனா அந்த ஆஃபர் இருக்குன்றதுக்காக பண்ணியிருப்பேன். ஓகே, பரவாயில்ல. ஐ எம் ஸோ ப்ரௌட். சரி, நான் கூட வீட்டுக்காரர் வந்து ஏதாவது அடியை கொடுக்க காத்துட்டு இருப்பாருன்னு நினச்சேன் இந்த அமௌண்ட்டை பார்த்து. இங்கே என்னால் ஒன்றும் எனக்கு என்னமோ அவர் ஃபோனில் தான் அதிகமாக லட்சக்கணக்கில் இருக்குன்னு தோணுது. அவர் உங்களுக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காரா கிஃப்ட்டு, சர்ப்ரைஸு அந்த மாதிரி? ஆர்டர் பண்ணுவார், சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. அப்படியே வரும்போது ஏதோ கவரை கொண்டு வந்து இந்த அப்படின்னா என்ன பழைய துணியாக திறந்து பார்த்தா அதில் ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு ஆப்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ரொம்ப யதார்த்தமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பசங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த துல்கர் சல்மான் படம், நிவின் பாலி படம்லாம் பார்த்து நம்மளாம் கெட்டு போயிருக்கோம். ரியாலிட்டியில் பசங்களுக்கு தண்ணி கேன் போட வந்த அப்புறம்ன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரொம்ப மனவழியோட பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் இந்த அமௌண்ட்டை பார்த்து கொஞ்சம் மனவழியோட தான் இருக்கேன். சரி, ஸ்விக்கிக்கு இதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் வந்தால் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். வேணாம். அங்கே தான் சொல்லிக்கிறீங்களா? ஓகே. ஸோ தர்ஷ், நீங்கள் சொல்லுங்கள், ஜொமேட்டோவில் எவ்வளோ இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா? ஒரு 4,000. 4,000. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஃபோன் நம்பர் போடுங்க. 5,283. ஓகே, கரெக்டாக தான் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க. நிறுத்துங்க. எல்லாரையுமே நீங்கள் கேட்குறீங்க, உங்களை நான் கேட்கட்டா? ஓகே, பார்க்கலாம் என்னோடதையும். சரி வாங்க, நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் நானே செக் பண்ணுறேன். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அக்கா? எனக்கு தெரிஞ்சு ரேர் கேசஸில் தான் பண்ணுவேன், பட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் தான் போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 இருக்கும்னு நினைக்கிறேன். 5,000 இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், பார்க்கலாம். 7,330. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இதே சேம் நம்பரில். 2 இயர்ஸ்க்கு 7,000ன்றது கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஓகே. கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST பிலிம்ஸ் தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. Taste the Daily. 2014 தான் நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போவும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். 15 வந்து ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட் காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு காம்படிஷன். எல்லாமே 3 பேருமே இதில் கேம் பண்ணுவோம். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி, பாப்பாவும் சரி, அவளும் 3 பேருமே கேம் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் பண்ணுவோம், பவர் லிஃப்டிங் பண்ணுவோம். அவள் இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கா. ரோப் ஸ்கிப்பிங் பண்ணிருக்கா, சிலம்பம் பிளேயர் அவள்.
ஃபஸ்ட்டு இதுவே வந்து பிரான்ஸ் பண்ணேன், ஒரு சில்வர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மெடலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பவர் லிஃப்டிங்கில் ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 19லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த 20ல் ஒரு பாப்பா வந்து எல்லாரும் மாதிரியும் தான் இருந்தேன். நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக வேறு தான் இருந்தேன். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் வந்து ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெஃப்ரி ஆனேன், அதில் நேஷனல் ரெஃப்ரி ஆகியிருக்கேன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் முடித்தேன். சரி, அது முடிச்சுட்டு பவர் லிஃப்டிங் பக்கம் வந்தேன். இப்போ அதில் ஒன்று பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ நம்மளே எல்லாமே செலவு பண்ணணும். நம்மளே ஃபுட்டுக்கு செலவு பண்ணணும், ட்ரைனிங்க்கு செலவு பண்ணணும், எல்லாமே செலவு நம்மளோட சொந்த செலவில் தான் பண்ணி ஆகணும். போகிறதுக்கு நமக்கு காசு தர மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்லேருந்துலாம் வராது.